கர்க சம்ஹிதை கோவர்த்தன கிரிராஜ காண்டத்தின் 10ஆம் அத்தியாயம். கோவர்த்தன கல்லின் தொடுதலால் ஒரு அரக்கன் மீட்கப்பட்டதும் தெய்வீக உருவிலிருந்த அந்த சித்தரின் வாயிலிருந்து கோவர்த்தனத்தின் மகிமையின் விளக்கமும். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, இந்த விஷயத்தில் ஒருவர் பண்டைய வரலாறு விவரிக்கப்படுகிறது. அதை கேட்பது மிகப்பெரிய பாவங்களை கூட அளிக்கிறது. கௌதமி கங்கை கோதாவரி நதியின் கரையில் விஜய் என்ற புகழ்பெற்ற பிராமணர் ஒருவர் வசித்து வந்தார். அவர் தனது கடனை வசூலிக்க வடமதுரைக்கு வந்தார். பாவத்தை அளிக்கும் நகரமான மிதிலேஸ்வரத்தில் உள்ள கோவர்த்தன நதிக்கரைக்கு சென்றார். அங்கு அவர் ஒரு வட்டமான கல்லை எடுத்தார். மெதுவாக அவர் காட்டை கடந்து பிரஜமண்டலத்தை விட்டு வெளியேறும்போது ஒரு கொடூரமான அரக்கன் தன்னை நெருங்குவதை கண்டார். அதன் வாய் அதன் மார்பில் இருந்தது. அதற்கு 3 கால்கள் மற்றும் 6 கரங்கள் இருந்தன. ஆனால் 3 கரங்கள் மட்டுமே இருந்தன. அதன் உதடுகள் மிகவும் அடர்த்தியாக இருந்தன. அதன் மூக்கு 1 முழ உயரமாக இருந்தது. அதன் நாக்கு 7 முழ நீளம் நீட்டியது. அதன் முடிகள் முட்கள் போன்றவை. அதன் விழிகள் பெரியதாகவும் சிவப்பாகவும் இருந்தன. அதன் பற்கள் வளைந்ததாகவும் நாவு கடுமையானதாகவும் இருந்தன. பற்களும் கடுமையானதாகவே இருந்தன. அரசரே, அரக்கன் மிகவும் பசியுடன் இருந்தான். எனவே ஒரு உருமல் சத்தத்தை எழுப்பி அங்கே நின்ற பிராமணரின் முன் வந்தது. பிராமணன் மலையிலிருந்து ஒரு கல்லால் அரக்கனை தாக்கினார். கிரிராஜரின் பாறையை தொட்டவுடன் அவர் தனது அரக்க உருவத்தை விட்டுவிட்டு ஷியாம சுந்தரராக மாறினார். அவரது பெரிய விழிகள் பூக்கும் தாமரை மலர்களைப் போலவே தெரிந்தன. அன்று மாலை மஞ்சள் பட்டாடை, கிரீடம் மற்றும் செவி அணிகள் அணிந்து அழகை மேம்படுத்தின. கரங்களில் புல்லாங்குழல் மற்றும் கைத்தடியுடன் அவர் மற்றொரு மன்மதனைப் போல தோன்றினார். இவ்வாறு தெய்வீக வடிவத்தை எடுத்து அவர் கரங்களை கூப்பி பிராமண கடவுளை மீண்டும் மீண்டும் வணங்கினார். சித்தர் கூறினார், பிராமணர்களில் சிறந்தவரே, நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றும் நல்லொழுக்கத்தில் ஈடுபட்டுள்ளீர்கள். பெரியவரே, இன்று நீங்கள் என்னை அரக்கனின் கருப்பையிலிருந்து விடுவித்தீர்கள். இந்த கல்லை தொட்டது எனக்கு முக்தியை தந்தது. உங்களை தவிர வேறு யாரும் என்னை காப்பாற்ற இயலாது. பிராமணர், சுப்ரதா, நான் உன் பேச்சை கேட்கிறேன் என்றார். இதை கேட்டு நான் ஆச்சரியப்படுகிறேன். தம்மை காப்பாற்றும் சக்தி என்னிடம் இல்லை. கல்லை தொடுவதால் ஏற்படும் விளைவு கூட எனக்கு தெரியாது. அதனால் நீங்கள் கூறுங்கள். சித்தர் கூறினார், பிரம்மதேவரே, திரு கிரிராஜ கோவர்த்தன மலை என்பது பகவான் ஸ்ரீஹரியின் நேரடி வடிவமாகும். அவரை காண்பது மனிதனை திருப்திப்படுத்துகிறது. கந்த மாதனத்திற்கு பயணிப்பதன் பலன் கிரிராஜனை காண்பதை விட பல மடங்கு புண்ணியம் தரும். விப்ரவர் 5000 ஆண்டுகள் கேதார தீர்த்தத்தில் தவம் செய்வதன் மூலம் ஒரு நொடியில் கிடைக்கும். மலையாச்சலத்தில் ஒரு சுமை தங்கம் தானம் செய்வதன் மூலம் கிடைக்கும் புண்ணியம் கிரிராஜனுக்கு 1 மாத தங்கத்தை தானம் செய்வதன் மூலம் கிடைக்கும். மங்களபிரஸ்த மலையில் தங்க தானம் செய்பவர் 100கணக்கான பாவங்களை செய்திருந்தாலும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சாயலை அடைகிறார். மலைகளின் அரசரை கண்டாலே மனிதனுக்கு இறைவனின் அதே பதவி கிடைக்கிறது. கிரிராஜனை போன்ற புனித இடம் வேறு எதுவும் இல்லை. ரிஷபமலை, குடகமலை மற்றும் கோலக் மலையில் தங்க முலாம் பூசப்பட்ட கொம்புகள் கொண்ட 10 மில்லியன் பசுக்களை தானம் செய்பவரும் பிராமணர்களை விடாமுயற்சியுடன் வழிபடுவதன் மூலம் பெரும் புண்ணியத்தை அடைகிறார். பிரம்மதேவர் அதைவிட பல கோடி மடங்கு புனிதமானது கூட கோவர்த்தன மலைக்கு செல்வதன் மூலம் அடையப்படுகிறது. ரிஷ்யமுகம், சஹ்யகிரி மற்றும் தேவரகிரி மலை மற்றும் முழு பூமிக்கும் பயணம் செய்வதன் மூலம் 1 மில்லியன் மடங்கு அதிகமாக பெறுகிறான். எனவே
கிரிராஜனை போன்ற ஒரு புனித இடம் இதற்கு முன்பு இருந்ததில்லை, எதிர்காலத்திலும் ஒருபோதும் இருக்காது. ஸ்ரீசைலத்தில் 10 ஆண்டுகள் தங்கி அங்குள்ள வித்யாதர் குண்டத்தில் தினமும் நீராடும் ஒரு நல்லொழுக்கம் உள்ள நபர் 100 யாகங்களை செய்த பலனை அடைகிறார். ஆனால் கோவர்த்தன மலையில் ஒரு நாள் கோவர்த்தன மலையின் வாலில் நீராட ஒரு இளைஞன் லட்சக்கணக்கான யாகங்களை நேரடியாக செய்ததன் பலனை பெறுகிறான் என்பதில் ஐயமில்லை. வெங்கடாச்சலம், பாரிதர், மகேந்திரன் மற்றும் விந்தியாச்சலம் ஆகியோருக்கு அஸ்வமேத யாகம் செய்வதன் மூலம் ஒருவன் சொர்க்கத்தின் அதிபதி ஆகிறான். ஆனால் இந்த கோவர்த்தன மலையில் யாகம் செய்து சிறந்த தானம் செய்பவன் சொர்க்கத்தின் தலையில் கால்களை வைத்து பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வசிப்பிடத்திற்கு செல்கிறான். த்விஜோத்தமரே, ஸ்ரீராம நவமி திதியில் அயஸ்வினி, மந்தாகினி, சித்திரகூட மலையிலும், வைசாகமான விசாக மாத த்விதியை திதியில் பர்யாத்திர மலையிலும், பூர்ணிமா அதாவது பௌர்ணமி திதியில் குஹுராச்சலத்திலும், துவாதசி திதியில் நீலாச்சலத்திலும், சப்தமியில் இந்திரகீல மலையிலும் செய்யப்படும் நீராடல், தானங்கள் மற்றும் தவங்கள் பல கோடிக்கணக்கான மடங்கு பெருகும். பிரம்மதேவரே, இதே போல இந்தியாவின் கோவர்த்தன தீர்த்தத்தில் செய்யப்படும் அனைத்து நற்செயல்களும் எல்லையற்ற அளவில் பெருகும். கோதாவரி நதியில் சிம்மம் மற்றும் ஹரித்வாரத்தில் கும்பம், புஷ்கரத்தில் புஷ்யம், குருக்ஷேத்திரத்தில் சூரிய கிரகணம், நைமிசாரண்யத்தில் பால்குண மாதம், சக்கர தீர்த்தத்தில் ஏகாதசி திதி, கர்முக்தேஸ்வரத்தில் கார்த்திகை மாத பௌர்ணமி திதி, வடமதுரையில் ஜென்மாஷ்டமி, வடமதுரை ஜென்மாஷ்டமி பௌர்ணமியில் கார்த்திகை சந்திரன், விதேஸ்வரரே, மகாகாலவனத்திற்கு அருகில் மகர சங்கர நதியில் பிரயாகை தீர்த்தத்தில், பர்ஹிஷ்மதியில் வைத்திருதி யோகத்தில், ஸ்ரீராம நவமி திதியில் அயோத்தியில் உள்ள சரையு நதி கரையில், சிவ சதுர்த்தசியில் மங்களகரமான வைத்தியநாத வனத்தில், திங்கள் கிழமை அமாவாசை அன்று கங்கை மற்றும் சாகர சங்கமம் இடத்தில் மந்திரங்கள் பாடுதல், தெய்வங்களை வணங்குதல், பிராமணர்களை வணங்குதல் போன்றவற்றால் செய்யப்படும் நற்செயல்கள். பிராமணர்களில் சிறந்தவரே, அவர் கோடிக்கணக்கானவர்களை பெருக்குகிறார். கோவர்த்தன மலைக்கு செல்வதன் மூலம் மட்டுமே அதே புண்ணிய பலன் கிடைக்கும். மிதிலேஸ்வர மன்னரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மீது மனதை ஒருமுகப்படுத்தி தூய கோவிந்த குண்டத்தில் நீராடுபவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சாயலை அடைகிறான். அதில் எந்த ஐயமும் இல்லை. நமது கோவர்த்தன மலையில் உள்ள மானசி கங்கையில் நீராடுவதை போன்ற ஆயிரக்கணக்கான அஸ்வமேத யாகங்களும், நூற்றுக்கணக்கான ராஜசூய யாகங்களான பரிவேள்வி யாகங்களும் கூட இல்லை. விப்ரவரே, நீங்கள் கிரிராஜரையே கண்டிருக்கிறீர்கள், தொட்டிருக்கிறீர்கள், நீராடிவிட்டீர்கள். எனவே இந்த பூமியில் உங்களைத் தவிர வேறு யாரும் இல்லை. நீங்கள் என்னை நம்பவில்லை என்றால் என்னை காணுங்கள். நான் மிகப்பெரிய பாவி. ஆனால் கோவர்த்தன மலையை தொட்டவுடன் நான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சாயலை அடைந்தேன். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் கிரிராஜ காண்டத்தில் உள்ள 10ஆம் அத்தியாயமான நாரத முனிவர் பகுலாஸ்வ மன்னருக்கு இடையில் நிகழ்ந்த உரையாடலான சித்தரின் முந்தைய பிரிவு விளக்கம் என்று தலைப்பிடப்பட்ட 10ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.